அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கர்தினலாக கேரள பேராயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கேரள மாநிலத்தைச் சேர்ந்த பேராயர் ஜார்ஜ் ஜேக்கப் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தோம்னா ஒரு கார்டினலா வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஸோ இதை ஒட்டி நமக்கு பிரதமரும் கூட இந்த ஒரு விஷயத்துக்காக ட்வீட்லாம் பண்ணியிருந்தாரு. ரொம்ப பாராட்டி சொல்லியிருந்தார். ஸோ அதனால இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜார்ஜ் ஜேக்கப் அப்படிங்கிறவர். சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா சிரியாவில் அதிபர் அல் அசாத் ஆட்சி கவிழ்ப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிரியா அப்படிங்கிற நாடு பார்த்தோம்னா ஒரு சர்ச்சைக்குரிய நாடாகவே இருந்துச்சு. ஓகேங்களா? சிரியா அப்படிங்கிறது நமக்கு பசார் அல் அசாத் அப்படிங்கிற ஒரு தலைமையில பிரசிடென்ட், அவர் தான் பிரசிடென்ட். ஓகேங்களா? அவருக்கு கீழே தான் அவருடைய குடும்பம் தான் ரொம்ப வருடங்களாவே ஆட்சி பண்ணிட்டு இருந்துச்சு. சிரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ISIS தீவிரவாதிகள், இன்னும் பல தீவிரவாத குழுக்கள் நிறைய பேர் வந்து இருந்தாங்க. ஒரு உள்நாட்டு போர் அப்படிங்கிறது நடந்துச்சு. ஸோ அதனுடைய விளைவாக தான் இந்த ஆட்சி கவிழ்ப்பு அப்படிங்கிறத நம்ம செய்தியாக பார்க்குறோம். சரிங்களா? ஸோ 1971ஆம் ஆண்டு முதல் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாகவே பார்த்தோம்னா இந்த பசர் அல் அசாத் அவருடைய குடும்பம் தான் வந்து அல் அசாத் வம்சம் தான் வந்து நமக்கு சிரியாவுடைய கட்டுப்பாடு, சிரியாவுடைய ஆட்சி அப்படிங்கிறது அவங்க கட்டுப்பாட்டு கீழே தான் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2011ஆம் ஆண்டிலிருந்து சிரியால உள்நாட்டு போர் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக ஆரம்பிச்சது. இதற்கு கீழே பார்த்தோம்னா நமக்கு ரஷ்யாவோட உதவி அப்படிங்கிறது இந்த அல் அசாத் அப்படிங்கிற பிரசிடென்ட்டுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சது. பசர் அல் அசாத் பார்த்தோம்னா ரஷ்யாவோட உதவியை கேட்டிருப்பார். ரஷ்யாவுடைய உதவி அப்படிங்கிறதும் கிடைச்சிருக்கும். ரஷ்யாவோட உதவியின் பேர்ல பார்த்தோம்னா டமாஸ்கஸ், அலப்போ, ஹாம்ஸ், ஹாமா ஆகிய முக்கியமான நகரங்கள் எல்லாமே சிரியாவுடைய கட்டுப்பாட்டு கீழே தான் இருந்துச்சு. ஒரு சில நகரங்கள் பார்த்தோம்னா நமக்கு வந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளின் கட்டுப்பாட்டு கீழே இருந்துச்சு. ஓகேங்களா? உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இத்தலிப், அலப்போல இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகள், ராக்கா போன்ற பகுதிகள் மட்டும்தான் கிளர்ச்சியாளர்கள் கையில இருந்துச்சு. சமீபத்துல பார்த்தோம்னா இந்த கிளர்ச்சியாளர்கள் எல்லாருமே திடீரென நிறைய ஒரு அஃபென்ஸ் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருப்பாங்க. அஃபென்ஸை ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த சிரியா நாட்டினுடைய 2வது பெரிய நகரமாக இருக்கக்கூடிய அலப்போ நகரத்தை முதல்ல கைப்பற்றினாங்க. அதன் பிறகு இருக்கக்கூடிய சுத்தியில் இருக்கக்கூடிய நகரங்கள் எல்லாத்தையுமே கைப்பற்றி சமீபத்தில் பார்த்தோம்னா நேற்று பார்த்தோம்னா டமாஸ்கஸ்குள்ளேயும் வந்திருப்பாங்க. சிரியாவுடைய தலைநகரம் தான் டமாஸ்கஸ். ஸோ சிரியாவுடைய தலைநகரத்துக்குள்ள டமாஸ்கஸ்குள்ள இந்த தீவிரவாத அமைப்புகள் வந்தோடனே இந்த அதிபரும் வந்து அந்த நாட்டிலிருந்து தப்பிச்சு போயிட்டார். ஓகேங்களா? ஸோ இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பிரசிடென்ட் பசார் அல் அசாதோடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டு இப்ப சிரியால புதிய ஒரு ஆட்சி அப்படிங்கிறது அமைய இருக்கு. ஸோ இன்டர்நேஷனல் லெவல்ல இருந்த முக்கியமான ஒரு செய்தி. அதனாலதான் நம்ம பார்க்குறோம். நீங்களும் ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்க. நன்றி.